மக்காப்பா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்காக தான் எப்போ ஷூட்டிங் வந்தாலும் எனக்கு இந்த செக்மெண்ட்ல ஒர்க் இல்லாம நான் என்னோட பெடிக்யூர் மெனிக்யூர் ஆட்டோ செக்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நான் தான் இருக்கேன்ல. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால வச்ச கண்ணு. அப்ப கண்டிப்பா கேஸ் இருக்கு. நீ ஏன் சேனலுக்கு 3 லட்ச ரூபா தரணும் ரைட்ஸ் இல்லாத பாட்டை போட்டு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. பாவாடையில பங்களா கட்டுவீங்களா? நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். யோ விழுந்து சொன்னா முடிஞ்சிருச்சா உங்களோடது? பேசலாமா நாங்க? தாராளமா. ஆமா, நிகழ்ச்சியில பூஜானா வந்து டிஜே பிளாக் பாட்டு போடுவாங்க. அதை தாண்டி பூஜா யார்? வந்து உமன் பவர் இருக்கிற ஒரு குடும்பத்துல அவ்வளோ அழகா வளர்ந்துருக்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ அழகா வளர்த்திருக்கீங்க அந்த பிள்ளைய. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட அம்மா, என்னோட பெரியம்மா அண்ட் என்னோட 2 கசின்ஸ். அம்மாவுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்னோட பெரியம்மா வந்து என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பெரியம்மா வந்து என்னோட 2 கசின்ஸை வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ அதே ஸ்கூலில் தான் என்ன சேர்க்கணும். என்ன செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கிறாங்களோ அதே செகண்ட் லாங்குவேஜ் தான் நான் எடுக்கணும். அவங்க எந்த பாட்டு கிளாஸ் போகிறாங்களோ அதே பாட்டு கிளாஸ்க்கு தான் நானும் போகணும். ஸோ அவங்க பண்ணதையே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி வந்து வளர்ந்தேன். ஒரே வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பாடுறேன் அப்படின்னாலே அதுக்கு காரணம் வந்து இவங்க 2 பேர் தான். இப்போ கூட ஒரு சாங் செலெக்ஷனுக்குனா கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் இவங்களுக்கு தான் அனுப்புவேன். வித்தின் 10 minutes அப்படியே பேக் டு பேக் வந்து எனக்கு அப்படியே என்ன பாட்டு நீ எடுக்கணும், என்ன பாட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. முதல் நன்றி வந்து அவங்களுக்கு தான். ரொம்ப பெருமையாக இருக்குது பூஜாவை பார்த்து. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து ஒரு பேஷன் வெரி 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 அவளுக்கு. இந்த சூப்பர் சிங்கரில் இவ்வளோ தூரம் வந்து பாடிட்டே வருது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த மேடையை சின்சியராக யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ கட்டாயம் அவங்கள வந்து ஒரு படிப்படியாக மேலே ஏறி விஜய் டிவி வந்து ஒரு பெரிய டாப் லெவலுக்கு கூட்டிகிட்டு போடுது. அதில் சந்தேகமே இல்லை. ஆன் ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் ஃபேமஸ் ஆகலை, ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட பெரிய ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. சூப்பர் சிங்கர் பூஜா அப்படி போட்டாலே டிஜே பிளாக்கு பூஜா இப்படியே வருது. அதில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. என்ன ஆச்சுங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இரு. அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு. ஏதோ ஒரு எபிசோடில் ஏதோ ஒன்று உளறிட்டா, என்ன ஆனாலும் சரி அப்படி இப்படின்னெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசலாமா? இது குழந்தையோட ஃப்யூச்சர். இது ஒரு பொன் குழந்தை. எல்லாத்தையும் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட தாட்ஸ் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் சொன்னது என் மனசால தான் நான் சொன்னேன். இப்பயும் அதுதான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஜே பிளாக் இங்க வாப்பா. அது அப்படியே இப்போ இதோட முடிச்சிருவோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போ. இல்லை இது எப்போவுமே நான் இப்போ பண்ணுறது இல்லை. நான் வேலையில் சேர்ந்ததுலேருந்து இப்போ எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் போகிறது. காமனாக அப்படி தான் போடுறது. அதெல்லாம் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கிடையாது. டீம் சொல்கிறத நான் பண்ணுறேன், மற்றபடி பர்சனலாக எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஷோவில் நீங்கள் மேபி இந்த ஷோ பார்க்குறதால உங்களுக்கு அப்படி தெரியும். எல்லா ஷோலையும் இதை தான் நான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு அஃபண்ட் பண்ணியிருந்தால் ஐம் வெரி சாரி. இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன். தேங்க்யூ. ஏ பிளாக், நீ வா. நீ இந்த சைடு இல்லை, நீ ஏன் அப்படி போற? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ஷோ அண்ட் நத்திங் பர்சனல். அது ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் இதை வந்து இப்படி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்த காரணத்தினால நாங்கள் இதை வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிஜே சார், ஜஸ்ட் அ பிராங்க். நான் நிஜமாவே உங்களோட ஃபேன். நாங்க எல்லாரும் உங்களோட ஃபேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தொண்டை குடல் எல்லாம் பிதிக்கிட்டு இருந்திருக்கும். நாங்க எல்லாரும் உங்களோட ஃபேன். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு நாங்க எல்லாம் அடிமை. நாட் ஒன்லி திஸ் ஷோ. ஹலோ டிஜே பிளாக், ஒரு செகண்ட் நீங்க வாங்க. போங்க. அவங்க தான் அவ்வளோ சொல்றாங்கன்னா
இப்படி ஒரே நிமிஷத்துல என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. நான் எல்லா ஷோலையும் எல்லாருக்கும் போடுறதுதான் என் வேலை அப்படின்ட்டுங்க. ஜாக்கெட் கட்டுறேன்னு வர நான் வந்து ஒவ்வொரு ஷோலையும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல உடச்சு. இது எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், ஆண்டி மட்டும் சீரியலுக்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதா. நான் இன்னொரு 2 நிமிஷம் இங்கே நின்றுந்தேன்னா அழுதுட்டு இருப்பேன். நான் செம்ம பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இதனாடி பண்ணுறோம். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு காதுல லூஸ் இது பிராங்க் அப்படின்னு டேரக்டர் சொல்லும்போது நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கு நீ இந்த சேனல்ல கால் எடுத்து வச்சியோ சூடு சொரண வெக்கம் மானம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வரணும். இல்லைக்கா இப்போதான் நாங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். போக சரியாயிடுங்க எல்லாம். ஒரே ஒரு வார்த்தை மேடம் கேட்கணும். அடுத்த வார்த்தை அந்த பாட்டு போடலாமா வேணாமா? கண்டிப்பாக போடணும். விஜய் பாட்டு போட்டால் தான் என் பொண்ணு பாடினா நான் பார்ப்பேன், இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் இதுல இருந்து உங்களோட நிஜ முகம் தெரிஞ்சதுக்கா. என்னடா தம்பி நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க அண்ணன் தாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. இப்போ அவன் பயந்தாங்குழி. எனக்கு இருக்கிற மிஷினும் உனக்கு இருக்கிற மிஷினும் ஒண்ணுதான். உனக்கு தெரியாது பிராங்க் பண்றாங்க. எனக்கு என்ன ப்ரோக்ராம்னே தெரியாதுமா. நான் மாட்டு வருவேன், யாராவது ஏதாவது பேசுவாங்க, நான் மாட்டு போயிடுவேன். அந்த மேடம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு திரும்பினப்ப நான் வேலைக்கு வரலங்க, நான் போறேங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நல்லா யோசிச்சுக்கப்பா, சாப்பிட கூட கூப்பிட்டாங்கன்னா போயிடாத, பாயசத்தில் பாயசம் வச்சேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தொண்டையை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஓடுற வரைக்கும் அப்புறம் பிராங்க் பண்ணோம் அப்படின்வாங்க. வேண்டாம். ஐ லவ் திஸ் ஃபேமிலி. இதே மாதிரி மாற்றி 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 நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே வாங்க, பறந்துக்கிட்டே இருங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.